ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா எடுத்தோன்னே தண்ணி காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி மீன் குளத்தி பகவதி அம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அங்கே இருக்கிற குளத்துல நிறைய மீன் இருக்குது. பார்த்தோன்னே என்னோடய கடைக்குட்டி அங்கேயே நின்றுட்டாரு. சரின்னு அவருக்கு கொஞ்ச நேரம் மீனெல்லாம் காட்டிட்டு பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோம். பாருங்கள், மீன் நிறைய தெரியுது. கலர் மீனெல்லாம் இருக்குது பாருங்கள். சரி, உள்ளே போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு பார்த்தா நிறையா கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அமாவாசை, அதனால தான் இவ்வளோ கூட்டம். இங்கேருந்து கிளம்புற வரைக்கும் எங்களுக்கும் தெரியாது அமாவாசைன்னு. கிளம்பி பாதி தூரத்தில் தான் அமாவாசைன்னு தெரியும். பாருங்கள், பின்னாடி கார் இன்னும் நிறைய நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே சரியான கூட்டமாக இருக்கும் போல இருக்குது. இருந்தாலும் போய் சாமி கும்பிட்டு தான் ஆகணும். இவ்வளோ தூரம் போயிட்டு திரும்பி வர முடியாது. சரின்னு உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். வெளியே வந்தால் லெஃப்ட் சைடில் வெளியில் சாமி இருந்தது, அதையும் கும்பிட்டோம். பாருங்கள், சிவன்லாம் இருந்தார். சாமி கும்பிட்டு நாங்கள் 2 ஃபோட்டோ எடுத்தோம். 3 பேர் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். நானும் பையனும் சேர்ந்து இன்னொரு ஃபோட்டோ எடுத்தோம். சரின்னு கிளம்பிட்டோம். கிளம்புற நேரத்துக்கு என்னோடய கடைக்குட்டி ஒரு கொக்கை பார்த்துருச்சுங்க. அந்த கொக்கு பின்னாடியே போகுதுங்க. வா வா வான்னு கூப்பிட்டுட்டு அது பின்னாடியே போகும் பாருங்கள். அது இவனை பார்த்து ஓடுதுங்க. அவனும் பின்னாடியே ஓடுறான். கடைசியாக வண்டிக்கு பின்னாடி போயிடுச்சு. அவங்க அப்பாட்ட பிடிச்சி தர சொல்லி ஓரியாட்டை கட்டிக்கிட்டு இருந்தது. சரின்னு நாங்கள் தூக்கிட்டு கிளம்பிட்டோம். வர வழியில் பிளேஸ் சூப்பராக இருந்ததுங்க. காலையில் 7 மணி. இடம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இங்கே பாருங்களேன், நம்ம ஊர்லலாம் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் வச்சு 3 நாளில் கரைப்போம். அவங்க இப்பயே வச்சுருக்காங்க. ஒருவேளை விநாயகர் சதுர்த்திக்கு கரைப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.